வணக்கம் சொந்தங்களே. என்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று சொன்னேன், இந்த மாதிரி கல்யாணம் ஆச்சு தனி கொடுத்தனம் வந்துட்டோம் அப்படின்னு. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுங்க. இப்ப நான் நேற்று கூட சொன்ன 10 பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அதுல ஒரு 5-6 பிள்ளைங்க கொஞ்சம் பிரில்லியண்டா இருப்பாங்க. ஒரு தடவை சொல்லி கொடுத்தா அது போதும், இல்ல 2 தடவை சொல்லி கொடுத்தா போதும், 3 தடவை. இங்க 100 தடவை சொல்லி கொடுத்தா கூட ஏறவே மாட்டேங்குதுங்க. ஒவ்வொரு ட்ரிப்புமே குழம்பு வைக்கிறப்ப நான் குழம்பு இப்போ வைக்கிறோம், வானெல்லாம் அடுப்பில் வச்சிடறோம். நான் சொல்லி கொடுப்பேங்க, அவ்வளோ ஒரு வாத்தியார் ப்ரொஃபஸர் சொல்லி தர மாதிரி சொல்லி தருவேன். இப்போ வானல் அடுப்பில் வச்சுட்டியா, எண்ணெயை ஊற்றிட்டியா, இப்போ என்ன எண்ணெய் ஊற்றிட்டீங்களா, கடுகு உளுத்த பருப்பு போடு. உளுத்தம் பருப்பு எல்லா இதுக்கும் போடக்கூடாது, போட வேண்டிய இதுக்கு மட்டும்தான் உளுத்த பருப்பு போடணும். ஏன்னா குழம்பு இப்போ அடுத்த நாள் இருக்குதுன்னா அது ஊசி போயிடும். அதனால உளுத்த பருப்பு இல்லாமல் கடுகு போடுறது. கடுகு போட்டு ஒரு 2 நிமிஷம் அதாவது பொரியணும், அந்த கடுகு சவுண்டு கேட்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த கடலைப்பருப்பு போடணும். கடலைப்பருப்பு அப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை போட்ட வாட்டி தான் வெங்காயம் மற்ற ஐட்டத்தெல்லாம் எல்லாம் போடுறோம். இப்படி போடணுமா, இப்படி கரெக்டாக சொல்லி கொடுப்பேன். தெரியுதா? தெரியுது. இப்போ நல்லா இது பண்ணுவான். அடுத்த நாள் பார்த்தா கடுகும் புரிஞ்சிருக்காது, ஒன்றும் புரிஞ்சிருக்காது. இந்த அரிசி அரிக்கிறதுக்கே ஏறக்குறைய 2 வருஷம் ஆகி போச்சுங்க அதை கற்றுக்கிறதுக்கு. இப்போ அரிசி அரிக்க இப்போ கூட இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே அரிசி அரிக்கிறதுக்கு அந்த அனுபவமே இருக்காது, அந்த பழக்கமும் வந்திருக்காது. காரணம் கேட்டால் இப்போ அரிசி மூட்டையை வாங்கிட்டு வரோம், அதில் ஒரு சிறு கல் கூட கிடையாது. அப்படியே எடுத்து அளந்து ஒரு டம்ளர் எடுத்து போடுறாங்க, ஊற வைக்கிறோம். அது இப்போ நாமளும் அந்த மாதிரி தான் செய்கிறோம். அப்போ அப்படி இல்லைங்க, சரியான கல்லுங்க. சாப்பாடு எவர்சில் தட்டில் போடுறோம். அப்போல்லாம் எவர்சில்வர் அப்போ தான் புழக்கத்தில் வருது. நல்லா யார் வீட்டில் பார்த்தாலும் எவர்சில்வர் சாமான் இருந்துச்சுன்னா அது ரொம்ப கொஞ்சம் ரிச்சான வீடு. அந்த மாதிரி ஒருத்தர் போட்டி போட்டுட்டு வாங்குவாங்க. சொம்பு, தட்டு, கிண்ணம், கரண்டி, அன்னக்குத்தி, இந்த மாதிரிலாம். அப்ப எவர்சில்வர் தட்டு, அந்த தட்டுல சாப்பாடு எடுத்து இப்படி போடுறோம்னு வச்சுங்க. இப்படி சாப்பாடு எடுத்து போடுறப்ப எல்லாம் டொக்கு டொக்குன்னு சவுண்டு கேட்குங்க, கல்லு சவுண்டு. அப்ப அந்த தட்டு இருக்குதுல்ல, அந்த தட்டுல இப்படி பண்ணி சோத்தை அப்படியே திருப்பி அதுல அந்த கல்லை எடுத்துட்டு இப்படியே கல்லை பொறுக்கணும். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்ல பசியோட வந்திருக்கிறோம். சோறு சூடா இருக்கு. எனக்கு அப்பெல்லாம் பயங்கர சூடா ஒரு 10 செகண்ட்ல சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. நம்பினீங்களாலும் சரி, நம்பினாலும் சரி, இவ்வளவு சோறு போட்டாலும் சரி, 4 வயல முடிச்சிருவேன் சாப்பாடை. அந்த மாதிரி ஆள் நான். என்ன பண்ணேன், இந்த சாப்பாடுன்னு போட்டு இது வடிச்சு வச்சுச்சுன்னா சாப்பாடுன்னு போட்டா அங்கங்க இப்படி ஆட்டுவேன். சோறு இப்படி ஆட்டி தான் சாப்பிட்டு பார்ப்பேன். தட்டில் வச்சு இப்படி கீறுனா கிருன்னு சவுண்டு வருங்க. என்னடா இதுல இப்படி தூக்கி போட்டோம்னா அந்த கல் சவுண்டு கேட்கும். அதை கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆகி போயிடும். அப்புறமா எனக்கு சில சமயத்துல கோபமும் வந்துருங்க. அப்பெல்லாம் இவ்வளவு பக்குவம் கிடையாது இல்லையா, பயங்கரமான கோபம் வரும். ஏன்னா எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் உனக்கு மண்டையில் ஏறவே மாட்டேங்குது. என்னதானே நீ கத்துட்டு இருக்கிற, நீயே ஒண்ணுமே கத்துக்காம எப்படி? இப்ப நான் சொல்லி தரல, உனக்கு தெரியலங்கிறதுக்காக நான் எதுவும் சொல்ல. ஆனா சொல்லி தந்தா அதை நீ கப்புன்னு பிடிச்சிக்கணுமா இல்லையா? அரிசி அப்படின்னு நானே சில சமயத்துல அரிசி பார்க்கலாம் உட்காரு அப்படின்னு தான் அரிசியை ஊறப்பட்ட அரிசி எடுத்து இப்படி முதல்ல கையில் அதை இப்படி அந்த குண்டான ஆட்டி இப்படி செய்யணும். செஞ்சாதான் அந்த வெயிட்டுக்கு அந்த கல் பூரா கீழே இறங்கிக்கும். இப்படி நம்ம செய்யறது இல்லை. இப்படி அந்த பாத்திரத்தையும் இப்படி ஆட்டிக்கிட்டு தண்ணியோட அப்படியே இப்படி இறக்கணும்னா கையை இப்படி அங்கங்க வச்சோம்னா அந்த கல் வெயிட்டுக்கு அப்படியே கீழே இறங்கிடும். அதுக்கப்புறம் இப்படியே அரிக்கணும். அரிச்சு எடுத்துட்டு கடைசி அந்த இவ்வளோ இருக்குன்னு வச்சுங்க. அப்போ நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இப்படியே பார்த்தோம்னா இவ்வளோ கல் வருங்க. அப்படி அந்த கல்லுன்னா என்ன கல், இந்த வெம்பிச்சாங்கல்லுன்னு சொல்லுவாங்களே அந்த கல்லுங்க. ஒரு கல்லை பல்லுல கடிச்சுங்க. அந்த அனுபவத்தை இப்ப நினைச்சா கூட எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குங்க, கூசுது வாயெல்லாம். அந்த மாதிரி கல்லுங்க. அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க பார்த்துன்னு. இப்ப இதை அரிக்க சொன்னேன், நீ அது அரிசி அரிக்குது. அரிசி எல்லாம் அரிச்சு போட்டுருச்சு. அடியில பார்த்தா ஒரு கல்லு கூட இல்லை. ஒரு கல்லு கூட வரல. அரிக்கும் போதே சவுண்டு கேட்குதுங்க. இப்படி அரிக்கும் போதே கிடைச்சா பாதி அரிசிக்கு 3/4 அரிசிக்கு நம்ம கையில வாரி போட்டோம்னு வச்சுங்க, மீதி இருக்கிற அரிசிக்கு அந்த சவுண்டு, கல் சவுண்டு நமக்கு குறைன்னு அது கேட்கும். அது கேட்குது. திருப்பி அந்த அரிசியெல்லாம் எடுத்து கொட்டி நான் அரிச்சு இவ்வளவு கல் எடுத்து காமிச்சேங்க. பாத்தியா, கல் மனுஷனுக்கு உள்ளார போனுச்சுன்னா அப்பெல்லாம் பயந்துக்குவாங்க. கல் போய் அடைச்சிக்கும் இப்படிலாம் கூட பயந்துக்குவாங்க. இந்த மாதிரி நிலைமையெல்லாம் இருக்குதுங்க. இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்குள்ள போதும்னு ஆகி போச்சுங்க. இப்ப எல்லா சமையல் வேலைய நான் கற்றுக் கொடுத்து ஓஞ்சி போயிட்டேங்க. நான் ஃபர்ஸ்ட்ல நீங்க வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னமும் மாணவியாவே இருக்கிற ஒழிஞ்சு நீ இன்னும் மனைவியாவே முழுசா ஆகல அப்படின்னு சில சமயத்திலலாம் நான் சொல்லுவேன். இன்னமும் எனக்கு மாணவியா தான் இருக்குது. அடுப்புல ஏதாவது ஒன்றை வச்சுட்டு இப்படி கிண்டி விட்டுட்டு
இப்படி அப்படியே ஃபுல் இதில் வச்சுட்டு அந்த பக்கம் ஒரு வேலையை செய்ய போயிடும். அது பிடிச்சி தீஞ்சிக்கும். தீஞ்சு அந்த பதமெல்லாம் வேற மாதிரி போயிடும். அதுக்கப்புறம் முடியாது வந்து என்ன தீஞ்சு போச்சா, அந்த வாசம் வருதுல்ல, நான் கேட்பேன் தீஞ்சு போச்சா, இல்லை 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 ஒன்றும் இல்லை அப்படின்னு. நான் எந்திரிச்சு போய் பார்த்தா தீஞ்சு போயிருக்கோம். யாரடி இப்படி செஞ்சா எப்படி? கவனம் அடுப்புல வந்து வேலை செய்யற சமையல் வேலை செய்யறோம்னா அதுல கவனத்தை நீ உள்ள செலுத்துனே. இப்படியே சொல்லி 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 கொடுக்குறேங்க. ஒரு ட்ரிப்பு கறி வாங்கிட்டு வந்துட்டேன். அப்ப எவ்வளவு தெரியுங்களா? 1/4 கிலோ வந்து 6 ரூபா, 24 ரூபா ஒரு கிலோ. 1/4 கிலோ கறியை வாங்கி கொடுத்துட்டு வெளியில போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மட்டன் வாங்கி கொடுத்துட்டேன். இப்ப அப்பெல்லாம் வந்து இந்த சிக்கன்லாம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம வெட்டி வாங்குற மாதிரிலாம் வாங்கினா கோழியா வாங்கிட்டு வந்து நம்ம கோழி வந்து தெருவிலேயே கொண்டு வருவாங்க கூடையில. கோழி வாங்குறீங்களா கோழிம்பாங்க. நமக்கு வேணும்னா ஒரு 2 குஞ்சு கோழி வாங்கி விட்டோம்னா ஒரு 10-15 நாள்ல அது அப்படியே கொஞ்சம் சாப்பிட்ற அளவுக்கு வந்துடும். அந்த மாதிரி தான் நம்ம அப்பெல்லாம் கோழி. இந்த கோழி இல்லை, பிராய்லர் கோழி இல்லை. அப்ப மட்டன் 6 ரூபா 1/4 கிலோ. போய் மட்டன் எடுத்துட்டு வந்தேன். எடுத்து வந்து கொடுத்துட்டு பாரு, சாப்பாடை நல்லா அரிச்சு வடிச்சிட்டு இந்த குழம்பு நல்லா குழம்பு வைக்க தெரியுமா? நான் வைக்க தெரியும், கறி குழம்பு வச்சிருக்கிறேன் நான், எங்கள் வீட்டில் கூட இருந்துச்சு. சரி ரைட்டு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டேங்க. போயிட்டு எல்லாம் கொஞ்சம் கட்சி வேலை அது இது அரசியல் தான். அதில் போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு கரெக்டாக ஒரு 1:30-2 மணிக்கு நல்லா குழம்பு வச்சிருக்கோம். பசி, சரியான பசி. போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து வரங்க. நீங்கள் நம்மளால சரி சாணியை கரைச்சி வச்சு அதில் கறி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்குங்க. அதாவது அந்த 1/4 கிலோ கறிக்கு எவ்வளோ பட்டை வைக்கணும், எவ்வளோ கிராம்பு வைக்கணும், எவ்வளோ ஏலக்காய் போடணும் எதுவுமே தெரியாது. பட்டையை போட்டால் குழம்பு நல்லா இருக்கும். சும்மா வாசம் அப்படி தூக்கும். அசத்திரணும் இன்னைக்கு இவரை அப்படின்னு நினைச்சிட்டு நல்லா இவ்வளோ பட்டையை அள்ளி போட்டுருச்சு, அரைச்சிருச்சு. கிராம்பு ஒரு 10-15 கிராம்பு. எதுக்கு? அந்த 1/4 கிலோ கறிக்கு. செந்தில் சொல்வால ஒரே ஒரு வெத்தலையும் ஒரு பாக்கும் கொண்டாந்து கொடுத்துட்டு ஒரு டப்பா சுண்ணாம்பு கொண்டாந்து கொடுப்பாரு. அது மாதிரி நல்லா இப்போ ஒரு அந்த 1/4 கிலோ கறிக்கு ஒரு 15-20 கிராம்பு, நல்லா ஒரு 10-15 ஏலக்காய் எல்லாம் போட்டு கறி குழம்பு வச்சு, கறி குழம்பு பார்க்கும் போதே எனக்கு அருவருப்பா இருக்குது. சோத்தை போட்டாச்சு. சோத்தை போடுறப்ப இப்படி அன்ன குச்சியில் எடுத்து இப்படி போடுறப்ப டங்கு டிங்குன்னு அங்கங்க மணி ஓசை கேட்குது. இது கல்லு. எனக்கு அப்பயே கொஞ்சம் கடுப்பாயிட்டேன். நான் எவ்வளோ தூரம் சொல்லி கொடுத்தேன், உனக்கு ஏறவே மாட்டேங்குது. நான் ஒன்றும் அப்போ பெரிய பக்குவப்பட்ட ஆள் இல்லை, கொஞ்சம் முரட்டுத்தனமான கோபக்காரன், ஒரு இளைஞன். கோபம் தான். என்னடா இதை தனியா கொண்டாந்து நம்ம சமைச்சு இதை வச்சு நல்லா சாப்பிட்டு, நான் நல்லா சாப்பிட்டு வந்த குடும்பத்துல இருந்து வந்தவன். நீ அரைகுறையா ஏதோ இருக்கிறது தின்னுட்டு வாழ்ந்தவனா நல்ல வசதி உள்ளவங்க இப்ப வாழ்றவங்க ஏருக்கு மாறா இருக்குதுங்க. சாப்பாடு போடுறப்பே கல் ஒரு நிமிஷம் குழம்பு தெரியுது அப்படின்னு அந்த கல்லை ஒரு அரிச்சியா அரிச்சை எவ்வளவு அரிச்சாலும் கல்லே போக மாட்டேங்குது. அப்ப நான் இத்தனை ட்ரிப்பு அரிச்சலாம் அன்னைக்கெல்லாம் கொடுத்துறேன். ஒரு கல் இருந்துச்சா? என்ன நீ இப்படி நடத்துக்கிறப்போ அப்படின்ட்டு கல்லை பொறுக்கிறோம். ஒரு 15 நிமிஷம் அரிசியில கல்லை பொறுக்கிற மாதிரி சோத்தை திருப்பி திருப்பி போட்டு அங்கங்க அந்த பிளேட்ல இப்படி பண்ண கீறுது இல்லை அந்த கல்லு. சோத்தை அழுத்தி இப்படி செய்யக்குள்ள கல் கிடைச்சிரும். சோத்தை அப்படியே திருப்பி அந்த கல்லை எடுக்கணும். கல் வந்து லைட்டா ஆரஞ்சு கலரு கருப்பு கலரு இந்த மாதிரி கல்லுல தான் இருக்கும். அது எப்படிதான் கலப்பானுங்களோ தெரியல. அந்த கலப்பை நாய்ங்க அந்த கல்லையே பொறுக்கிறங்க. இதுதான் அந்த நடந்தது அன்னைக்கு. கல்லை பூரா பொறுக்கிட்டு குழம்பு ஊத்துனேன். குழம்ப ஊத்துனா அப்படி ஊத்துனதுமே இந்த பட்டை லவங்க வாசம் அடிக்குது பாருங்க. எனக்கு மயக்கமே வர்ற மாதிரி ஆயிடுச்சு. 1 கிலோ கறிக்கு இவ்வளவுதாங்க பட்டை வைக்கணும். பட்டை அதிகமா வைக்கவே கூடாது. அது பட்டை வாசமே தெரியக்கூடாது. இப்ப ஷர்ட்டு பேண்ட் எல்லாம் போட்டுக்கிறோம், ஸ்ப்ரே எடுத்து அடிக்கிறோம். அப்படி கொஞ்சம் லைட்டா அப்படி அடிச்சு விட்டோம்னா யாரையாவது கிட்டத்துல லைட்டா கிராஸ் பண்றப்ப மட்டும்தான் அந்த ஸ்மெல் வரணும். நான் அங்க வரும்போது இங்க செண்டு நாத்து அடிச்சிச்சுன்னா அப்போ போனதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அந்த மாதிரி அடிக்கக்கூடாது. அந்த மாதிரி கொஞ்சம் குழம்பு சோத்தை போட்டு சரி பார்க்கலான்னு பிசைஞ்சு வாயில போட்டங்க. அப்படியே துப்பிவிட்டேன். கடுக்குதுங்க, அப்படி பயங்கரமா கடுக்குதுங்க. என்னடி இந்த கன்றாவி பண்ணி வச்சிருக்கேன், என்னதான் பண்ணி எப்படி செஞ்சேன்னு? வந்து இந்த மாதிரி செஞ்சேன், ஃபர்ஸ்ட்ல அப்படி செஞ்சேன், இப்படி வச்சேன், அதை பண்ண ஏண்டி இப்படியாடி குறைகளும் வைப்பாங்க. ஐயோ கடவுளை, சரி எடுத்து போய் அப்படின்ட்டு நீங்க நம்மளால சரி தண்ணியை ஊற்றி அப்பெல்லாம் நினைச்சா தயிர் பாக்கிட்டு போய் வாங்கிட்டு வா, அப்படிலாம் கிடையாது. சொசைட்டின்னு வந்துருக்குது, பால் சொசைட்டி. அங்க வேணா போய் பாலை வாங்கிட்டு வரலாம், எந்த நேரம் வேணாலும் வாங்கலாம். அவங்ககிட்ட போய் பாலை ஒரு 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு பாலை வாங்கிட்டு வந்து நம்ம தயிர் போட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி நினைச்சா இப்பெல்லாம் நம்ம தயிர் பாக்கிட்டு உடனே கடையில் போய் வாங்குறோம், அந்த மாதிரிலாம் இல்லை. அதனால தயிரும் இல்லை, தயிர்லாம் இருக்காது. தண்ணியை ஊற்றிட்டு நல்லா சோத்தை பற்றி பசி எனக்கு பயங்கரமா ரொம்ப கோபம் வந்துருச்சு. குழம்பெல்லாம் எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டேங்க. கொஞ்சம் கலாட்டாவா ஆயிடுச்சு.
இதை வந்து எங்க அம்மா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எங்க அம்மா, எங்க தம்பிங்க, அவங்க அம்மாவும் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இந்த நாங்க சண்டை போடுறத. கொஞ்சம் கூட ஒரு அறிவே இல்லை. என்ன பிள்ளைய பத்தி விட்டுருக்குறாங்க இப்படி, அந்த மாதிரி இந்த மாதிரின்னு நான் கொஞ்சம் ஆவேசமா பேசிவிட்டேன். குழம்புலாம் எடுத்து வீசிவிட்டேன். எனக்கு ஊற்றி வச்ச குழம்புலாம். குழம்ப பாரு குழம்பு, அவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்தாலும் மண்டையில ஏறவே மாட்டேங்குது. இன்னும் நான் என்ன பண்றது, எப்படி கத்தி கத்தி வர்றதா? வேலைக்கு போயிட்டாங்க வந்து சாப்பிடலான்னு வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிவிட்டு வேணாம் அப்படின்ட்டு சோத்தை வந்து சின்ன வெங்காயத்தை கடிச்சிட்டு பழைய சோறு தண்ணியை ஊற்றி தண்ணி சோறு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பிச்சிட்டு இதை வந்து எங்க அம்மா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஐயோ, இந்த மாதிரி நிலைமையிலேயே போனா இவ செய்யற சமையலுக்கு அவங்ககிட்ட இருக்க முடியாது. ஏன்னா நம்ம கொஞ்சம் முரட்டு போய அவங்ககிட்ட இருக்க முடியாது. ஒரு தடவை நல்லபடியா சொல்லுவாங்க, கேட்கலன்னா நான் பயங்கர மிருகமாயிடுவாங்க. அந்த மாதிரி டைப் அப்ப. சரி, இவங்கிட்ட காலம் தள்ள முடியாது இவ அப்படின்ட்டு இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு, நீ என்ன குழம்பு வச்சினாலும் என்கிட்ட வந்து கேளு. இனிமேட்டு என்கிட்ட கேட்டு நான் சொல்ற மாதிரி போய் குழம்பு அசந்தி போடலாம் அவனை, புரியுதா? ஒன்றும் அழுவாத இது பண்ணாத. நான் சாப்பிடலன்னு இந்த அம்மாவுக்கு பயங்கர வருத்தம் எங்க சம்சாரத்துக்கு. ஐயோ, நம்ம இந்த மாதிரி செஞ்சு அவர் சாப்பிடாம போயிட்டாரு. அவரும் இப்ப 3 மாசமா 2 மாசமா சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஒண்ணுமே தேர மாட்டேங்கிறோம். நாம 1வது இப்ப இருக்கிற மாதிரி எல்கேஜி யூகேஜி கூட நம்ம தாண்ட மாட்டேங்கிறோம். எப்படி நம்ம இது பண்ண போறோம் அப்படின்னு ரொம்ப இது. ஆனா ஒண்ணு, காலையில எந்திரிச்சிருங்க நேரமாவே. ஏன்னா அவங்க அந்த மாடு வச்சிருந்தாங்கல்ல, அந்த ஒரு இதனால ஒரு 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிரும். எந்திரிச்சு வந்து வீட்டுக்கு முதல் வேலையா வீட்டெல்லாம் இது பண்ணி அப்பெல்லாம் சாணி கரைச்சி தெளிக்கணும். இப்படி வாசலுக்கு சாணியை தெளிச்சு கோலம் போட்டு குளிச்சுட்டு நல்ல பூவுகளை எப்ப பார்த்தாலும் இவ்வளவு பூ. ஆனா பூவெல்லாம் அதிகமாகவும் வைக்காது, இந்த இவ்வளவு பூ தான் வைக்கும். இவ்வளவு பூவை வச்சுக்கிட்டு மங்களகரமா இருக்கணும். நான் முழிக்கிறப்ப மங்களகரமா இருக்கும். அதெல்லாம் எந்த வித குறையும் சொல்லலாம். வீடு வாசல்லாம் சுத்தமா வச்சிருக்கோம். ஒரு துணியை கழட்டி இப்படி இதுல செவத்துல மாட்டிட்டோம்னாவே தீர்ந்து போச்சுங்க. அதை துவைக்க போட்டுரும். துவைச்சு சுத்தமா இருக்கும். பெட்ஷீட் கிட்ஷீட் எல்லாம் துவைச்சு இன்னமும் அதே மாதிரிதான் வேலைலாம். நல்லா எவ்வளவு வேலைனாலும் சும்மா கன் மாதிரி செய்யுங்க. சமையல் ஒண்ணு மட்டும் படுகன்றாவியா இருக்குது. அடுத்த நாள் வந்து இதே மாதிரி நான் வேலைக்கு போயிட்டேங்க. காலையில சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டேன். டிஃபன் காலையில எடுத்து கட்டிட்டு போயிட்டேன். அங்க போய் சாப்பிடுவேன். அங்க போய் சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணிக்கு டியூட்டி முடியுது. அங்கிருந்து வந்தேன். வீட்டுக்கு வந்தா பூண்டு சுண்டக்காய் போட்டு பூண்டு எல்லாம் உரிச்சு போட்டு ஒரு குழம்பு வச்சிருந்துச்சு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு சோறு போட்டுச்சு. இன்னைக்கு எப்படி இருக்க போதும்னு சோறு பார்க்குறேன், ஒரு கல்லு கூட இல்லைங்க சாப்பாட்டுல. ஆனா கல்லு கண்டிப்பா இருக்குங்க. எனக்கு இந்த பயமே தான் சாப்பிட வர்றப்பலாம். அப்படியோ போனா எவ்வளவு கல் இருக்கோ தெரியல. இதை பொறுக்கிட்டு நம்ம சாப்பிட்றதுக்குள்ள போதும் ஆயிடுன்னு உட்காந்து நானும் அப்படியே செக் பண்ணிட்டே இருக்கிறேன், ஏதாவது கல் இருக்கான்னு. ஒரு கல் இல்லை. குழம்பு ஊற்றி கிண்ணத்துல இப்படி வச்சிருக்குது. குழம்பு அவ்வளவு வாசமா இருக்குதுங்க. அப்பளம் பொரிச்சு வச்சிருக்குது, முட்டைக்கோசு பொரியல் பண்ணி வச்சிருக்குது. ஏன்னா அது இவ்வளவு வாசமா இருக்குது குழம்பு. எனக்கிட்ட ஊத்தி சாப்பிட்டா மாடலே வேற மாதிரி இருக்குது. இது நீ வைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. உண்மையை சொல்லு, யார் வச்சேன்? நான் தான் வச்சேன். நான் தான். உண்மையை சொல்லணும். இல்லை, உங்க அம்மாட்ட கேட்டு வச்சேங்க, நான் தான் வச்சேன். ஆனா உங்க அம்மாவே இங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, இனிமேட்டு டெய்லி நான் கேட்டு கேட்டு வைக்கிறேங்க உங்க அம்மாட்ட. அதை நீ கேட்கறது பெருசு இல்லை, அது உன் மூளையில வந்து உன் பிரெயின்ல வந்து அது வந்து இதாக மாட்டேங்குது, உனக்கு அந்த மெமரி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்க அம்மாவாக கொஞ்சம் ராசி ஆயிட்டாங்க. நான் இந்த மாதிரி அதுகிட்ட சண்டை போடுறத பார்த்தா என் தம்பி தங்கச்சிங்கெல்லாம் இதுக்கு ரொம்ப சப்போர்ட் மாதிரி ஆயிட்டாங்க. நான் ஏதாவது அண்ணன் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. பயந்துகிட்டு எல்லாம் அங்க பேசிட்டு இருந்தானா கூட எங்க அம்மா அந்த கும்பல்ல உட்காந்து தெரு அந்த சந்தில பேசிட்டு தான் உடனே எங்க வீட்டுக்கு வந்துருவா. வந்து ஒண்ணு தெரியாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைப்பு. நான் யாரு கூட அக்கம் பக்கத்துல உட்காந்து பேசுறது எனக்கு பிடிக்காதுங்க. இந்த மாதிரி இருந்துச்சு. எங்க அம்மா வந்து என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமா இதாயிடுச்சு. எங்க அம்மாவை நல்லா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்கிட்டு அப்படி எங்க அம்மா ஒவ்வொரு இது சொல்லி தராங்க. அப்படி சொல்லி தந்தா கூட அதுல பாதி தான் கத்துக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சா, ஒரு நாள் திடீர்னு நாளைக்கு என்னங்கிறத அதை சொல்றேன். நாளைக்கு உங்களை சந்திக்கிறேங்க. பாய்.